அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ நம்ம முந்தானைத்து தான் வீடியோ போட்டோம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது டிஎன்பிஎஸ்சி 2025 டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் உண்டான பாடத்திட்டத்தை மாத்திருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு உண்டான பாடத்திட்டத்தை மாத்திட்டாங்க. ஸோ பேப்பர் 1ல மேக்சிமம் பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர் தான். அதில் மாத்தினாலும் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேப்பர் 1 வந்து மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவான்னு பார்த்தா முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புது வருஷத்தை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புது பேப்பர் 1ஓட சிலபஸை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், இன்டர்வியூ போஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட், அதுக்கப்புறம் டிப்ளமோ ஐடி லெவல். ஸோ எல்லாத்துக்கும் முன்னான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ என்னென்ன அப்படின்றத பாருங்க. ஜிஎஸ் இப்போ டிகிரி, இந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வரும் ஜிஎஸ், சரியா? டிப்ளமோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரும். அவ்வளோதாங்க டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லா சிலபஸும் கம்பைன் ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெள்ள தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. தெள்ள தெளிவா என்ன பண்ணிட்டாங்க, விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 10ல் இருந்து 6ஆ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 4, குரூப் 2, அதே மாதிரி நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் எழுதுற மாதிரி தான் பக்காவா கொடுக்க போறாங்க, சரியா? ஓகே. இப்போ ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் யூனிட் 1 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பரேஷனை பண்ணிருக்காங்க. அடுத்து ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா புவியியல் பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். அடுத்து யூனிட் 3 ஹிஸ்டரி, அதாவது இந்திய வரலாறும் இந்திய தேசிய இயக்கத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுல 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யூனிட் 4 பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. யூனிட் 5 பாத்தீங்கன்னா இந்தியன் பொருளாதாரமும் அதே மாதிரி தமிழ்நாடோட பொருளாதாரமும் சேர்ந்து வந்துடும் 20 கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜ், அதாவது இந்தியாவோட அந்த கலாச்சாரம் பண்பாடு இது வரும்ல, அதுவும் தமிழ்நாடோட சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இதுவும். அப்ப 20 கொஸ்டின். அப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதுலயே தெரிஞ்சிடும். யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 அதுல படிச்சீங்கனாலே எவ்வளவு 20 20 40 15 55 இதுல ஒரு 10 65 கொஸ்டினுக்கு இந்த 4 யூனிட் படிச்சா போதும். மற்றதை நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதும். நான் இப்பயே ஐடியா கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆப்டிடியூட்ல என்ன பண்ணீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்ம எழுதின எல்லா எக்ஸாம்லயுமே ரீசனிங் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்டிடியூட் 15 கொஸ்டினும் ரீசனிங் 10 கொஸ்டின் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு உண்டான ப்ராப்பரான மெட்டீரியலை நம்ம வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், ரெடி பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம கொடுத்த தமிழ் மெட்டீரியல்லே மேக்சிமம் கவர் ஆயிருக்கு. உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுலேயும் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, தொழில்நுட்ப பதிவுகள் தமிழ் 10ஆம் வகுப்பு தரம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம். இது வந்து டிப்ளமோ ஐடிஐ. இது வந்து உங்களுக்கு என்னது, இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். அழகு 1 பாத்தீங்கன்னா இலக்கணம், அழகு 2 பாத்தீங்கன்னா சொல்லகராதி. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா அப்டேட்டட் சிலபஸ்க்கு நம்ம ஒரு மெட்டீரியல் நம்ம நியூ இயருக்குள்ள ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வாங்கின மெட்டீரியலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் தாராளமா. இனிமேல் வந்து இதுக்கு உண்டானதே நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? சோ அழகு 2 சொல்லகராதி நம்ம இந்த பாருங்க எதிர் சொல்லை பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்றது மாதிரி தான் இருக்கும். அடுத்து அழகு 3 பாத்தீங்கன்னா எழுதும் திறன் 15 கேள்விகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகு 4ல கலை சொற்கள் 10 கேள்விகள். அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல 15 கேள்விகள். இந்த 10ல இருந்து வினாக்கள் இந்த மாதிரி. அழகு 6 பாத்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு கேள்விகள். அழகு 7 பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இதே தான் குரூப் 4 சிலபஸ்ன்னு கொடுத்துருந்தான், சரியா? இந்த 15 கேள்வி தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதுல இதுல கொடுத்துருக்க டாபிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலே நமக்கு போதும். மற்றபடி எல்லாமே பக்காவா உங்களுக்கு இருக்கு, சரியா? ஸோ இது வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுல இருக்கிறத அந்த யூனிட் வைஸ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், சிலபஸை நம்ம சேஞ்ச் பண்ணி கண்டிப்பா கொடுத்துருவோம். கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கிளாஸஸும் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்தாப்புல
நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும், மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே பக்காவா உங்களுக்கு வந்துருங்க. ஸ்கூல் புக் வைஸ் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோடதுல டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வேற எதுவும் நீங்க மெக்கானிக்கல் இந்த மாதிரி வேற எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேப்பர் 2க்கு உண்டான சிலபஸுக்கும் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஜிஎஸ் தமிழுக்கு பாத்தீங்கன்னா 50 செட் வந்து ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, இது முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, டெவலப் பண்ணி. மற்றது எல்லாமே பக்காவா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்துடும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சிலபஸ் மாறி இருக்கு, பழையபடி படிக்காம புதுசா ரெடி பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.